அதான் புத்தம் புது பயணம். அதுக்கப்புறம் ஊர் மரியாதையில் எனக்கு ஒன்றும் கேரக்டர் இல்லை. ஸோ சென்டிமெண்ட்டாக நீ ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது வாயா அப்படின்னா அதான் ஊர் மரியாதையில் ஒரே ஒரு சீனில் தலையை காமிச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அப்புறம் ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே நீங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு அது ஜனங்கள்லாம் கேட்டதுனால அவங்களும் அவர் என்ன பண்ணுறாரு தலையை காமிப்பார் அப்படின்னு. ஸோ எனக்குள்ளே ஒரு நடிகன்றதும் அங்கீகாரம் பண்ணவர் அவர் தான். நான் ஒரு டைரக்டராக என்னை இது பண்ணவர் அவர் தான். அவர் இப்போ இப்படி அகால மரணம் அடைஞ்சது தான் ஏற்றுக்க முடியல. இப்போ நைட்டில் இருந்து இப்போ ஜீவா சொன்னாப்புல இப்போ 1 மணிக்கு என்கிட்ட பேசினார் சார். சிரிச்சு எனக்கு இங்கே கொடுத்த முத்தம் கூட இன்னும் அப்படியே இருக்கு சார் அப்படின்னாரு. அப்படி சடன் டெத்து ஏற்றுக்க முடியாத ஒரு மரணம், பெரிய இழப்பு. அவரை மாதிரி ஒரு தைரியமாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலையும் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதுலையும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் அவருக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இருக்கல எனக்கு தெரிஞ்சு. அப்படி தைரியமாக பண்ணக்கூடியவர். நான் 7 படம் அவன் கம்பெனியில் பண்ணேன். இந்த 100வது படத்துலேயும் நான் அது எப்படியாவது நான் டைரக்ட் பண்ணலாம் கூட நான் நடிப்பேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் ஆத்மா சாந்தி எடுங்க, அவங்க குடும்பத்தாருக்கு என்னோட அந்த சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி ஒரே ஒரு விலாசம், ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு 1000 விலாசங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக. திசை தெரியாத பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு வேடம் தாங்க. சிறகை விரிக்க கிடைத்த ஒரு வானம். இப்பொழுது அவரே தனது சிறகை விரித்து சென்று விட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஒரு அலுவலகம் இருந்தது. எப்பொழுது வந்தாலும் கதை கேட்க அவர் காத்திருப்பார். இப்பொழுது எங்க யார் கதை சொல்கிறார்களோ கிளம்பி விட்டார். எந்த வேலையும் இல்லாவிட்டால் கூட ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுவது ஒரு வேலையாக இருந்தது. இப்பொழுது அந்த வேலையும் கூட எங்களுக்கு இல்லாமல் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கொடுத்த சீரிய சிந்தனைகளும் சிறப்பு மிக்க யோசனைகளும் எங்களை மெல்ல மெல்ல செதுக்கிய அவரது அறிவுறுத்தல்களும் பொண்ணு இனிமேல் நாங்கள் நடக்க வேண்டும், இன்னும் இருக்கும் காலம் வரை இந்த திரையில் பறக்க வேண்டும். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்றும் இருக்கும். அதில் கதை சொல்ல வருபவர்கள் எப்பொழுதும் வரலாம். ஜீவா, சுரேஷ், ரமேஷ் எல்லோரும் இருக்கிறார்கள். கதை சொல்ல வருகின்ற அனைவரும் அவ்வளவுதான் என்று நினைத்து விடாமல் சூப்பர் குட் பிலிம்ஸில் கண்டிப்பாக கதைகள் சொல்லுங்கள். கேட்பதற்கு இருக்கிறார்கள். சௌத்ரி சாரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். அன்புடன் ராஜகுமார். இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு நாள். எங்கள் தமிழ் திரையுலகின் எங்கள் உதவி இயக்குநர்களின் பிதாமகன்னு சொல்லலாம். 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களில் இயக்குநராக்குன பெருமை அவருக்கு இருக்கு. பெரிய இயக்குநர்கள், வெற்றியடித்த இயக்குநர்கள் அப்படின்னு போகாமல் டேரக்டர்கள் லட்சியத்தோடு இருக்கிற உதவி இயக்குனரோட கதை கேட்டு அவங்களெல்லாம் இயக்குனர் ஆக்குனது தான் எங்கள் ஆர்.பி. சௌத்ரி சார். அவர் உருவாக்கிய இயக்குநர்கள் நானும் ஒருத்தன். திருப்பாச்சி அவர் தயாரித்த படம். அந்த படத்து மூலியமாக தான் என்ன ஒரு 5 வருஷமாக நான் திரையுலகில் போராட்டிக்கிட்டு இருக்கேன். டேரக்டர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, வாய்ப்பு சொல்கிறது இந்த வாழ்க்கையை கொடுத்த ஒரு சௌத்ரி சார். என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இணையானவர் சொல்லலாம், அதுக்கு மேலேயும் சொல்லலாம். ஏன்னா நான் லட்சியத்தோடு இருக்கும்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். எங்கள் அப்பா கூட எங்களை நம்பி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி பண்ணுவேன்,
எப்படி சரியாக வரும், எப்படி லாபம் வரும் எல்லாம் கேள்வி கேட்டால் தான் ஒரு எந்த பயிர்ட்டையும் ஒரு அப்பா அப்படியே பண்ணுவாங்க. நான் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணார். இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுத்த வாழ்க்கை தான். அந்த கொடுத்த வாய்ப்பு தான் இன்றைக்கி ஒரு பேரரசங்க ஒரு இயக்குனராக உருவானதுக்கு காரணம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, நிறைய பேர் லட்சியத்தை அவர் நிறைவேற்றினார். உதவி இயக்குனர் 50-60 உதவி இயக்குனரோட லட்சியத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நிறைவேறாமல் அவர் வாழ்வு முடிஞ்சு போச்சு. அதுதான் எங்களுக்கு குறை. என்னென்னா, இதுவரைக்கும் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் 99 படம் தயாரிச்சிருக்காரு. அடுத்து 100வது படத்தை சிறப்பாக பண்ணணும், ஒரு நிறைவாக பண்ணணும். ஒரு 2-3 வருஷமாகவே அவருடைய நோக்கம் எல்லாமே 100வது படத்தை கரெக்டாக நல்ல படம் பண்ணணும். அப்படிதான் நிறைய அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தார். 99 100 அவர் அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு முன்னாடி அவர் காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவர் பையன் இருக்காங்க, ஜீவா இருக்கார், ரமேஷ் இருக்கார், மூத்த பையன் சுரேஷ் இருக்கார். 100வது படத்தை சிறப்பாக தயாரித்து அந்த படம் தான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு சமர்ப்பணமாக இருக்கும், ஒரு காணிக்கையாக இருக்கும். 100வது படம் சரியாக தயாரிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கள் இயக்குனர் சங்கம் அவரால் உருவாகின நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர்கள். விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், வெளியில் சார், லிங்குசாமி சார், ரவிமரியா சார், இதுகளை நான் இப்படி பல பேர் இன்னைக்கு இயக்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர்கள் தான். அதை பார்த்தா எனக்கு இயக்குனர் சங்கமே அவர் சங்கமாக தான் இருக்குது. எங்கள் இயக்குனர் சங்கம் மூலியமாக அவர் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். ஆர்பி சௌத்ரினாவே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத பேர். தமிழ் சினிமாவோட சரித்திரத்தில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நேம். தயாரிப்பாளராக இளம் இயக்குனருக்கு, புதிய இயக்குனருக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி அவர். யார் போய் ஒரு நல்ல கதையை சொன்னாலும் அவர் அதை அற்புதமாக அந்த புது இயக்குனர்னு பார்க்காம அறிமுகப்படுத்துறதுல ஆர்வம் காட்டின ஒரு மிக அற்புதமான தயாரிப்பாளர். அவர் கடைசி வரையிலும் துடிப்போடு இருந்த ஒரு இளைஞர் மாதிரி துடிப்போடு இருந்தார். ஒரு 100வது படம் அவருடைய கம்பெனியில் 99வது படம் இப்போ படப்பிடிப்பு போயிட்டுருக்கு மகுடம். 100வது படம் எடுக்கணும் உதயன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அதுக்கான ஒரு சிறப்பான முயற்சியில் இருந்த இந்த காலகட்டம் அவரை இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அவரை தழுவுனது எனக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அவர் இப்போ கூட அவரை பார்க்கும்போது அவர் நல்ல உறக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு எந்த உடல் சேதமோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எல்லாம் தோணவே இல்லை. அவருடைய மறைவு என்னாலேயே தாங்கிக்க முடியலன்னா அந்த குடும்பத்தார் எந்த அளவுக்கு அதை தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கும், பேரன் பேத்திகளுக்கும் அனைவருக்கும் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை சமர்ப்பிக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் என்ற முறையில் எங்கள் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். திரும்பவும் ஆர்பி சௌத்ரி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாரான்றது நமக்கு எண்ணி பார்க்க முடியாத ஒரு பேரிழப்பு. நிச்சயம் ஜீவா அவர்களும் ரமேஷ் அவர் சுரேஷ் எல்லாமே சேர்ந்து அவர் அப்பாவுடைய ஆசையான 100வது படத்தை, இந்த ஒரு கம்பெனி 100 படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. இந்த 100வது படம் என்கிற அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். அதுக்கு தமிழ் திரையுலகமே ஒத்துழைப்பு கொடுக்கும். அவருடைய குடும்பத்திற்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கும். ஏன்னா எங்கள் இயக்குனர் சங்க நிர்வாகத்திலேயே கிட்டத்தட்ட 10 பேர் அவர் இயக்குனராக உருவாக்குனவர் தான். ஸோ நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் அவருடைய தயாரிப்பில் பணியாற்றினவர்கள்ங்கிறத நினச்சி பார்க்கும்போது
வேற எந்த கம்பெனிக்கும் அந்த மாதிரி ஒரு கொடுப்பினை இல்லை. ஸோ அத்தனை பேரையும் அனைத்து இயக்குநர்களையும் ஊக்குவித்த ஒரு மாபெரும் மேதை திரு ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள். அவருடைய இழப்புக்காக நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் இன்னும் நம்முடன் இருக்கிறார் என்று எனக்கு தோணுகிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனையை தெரிவிக்கிறேன். நன்றி.